வணக்கம். இது செய்தியும் அரசியலும். 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய நேரத்தில் செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். அந்த பேச்சில் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்கு. அதாவது திமாகி நக்சல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்தியிருக்கிறார். வழக்கமாக அவர் சிவப்பு பயங்கரவாதிகள் அப்படிம்பாரு, அர்பன் நக்சலைட்டுகள் அப்படிம்பாரு. இந்த சுதந்திர தின உரையில் திமாகி நக்சல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. திமாகி நக்சல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அறிவுஜீவி நக்சலைட்டுகள். இந்த அறிவுஜீவி நக்சலைட்டுகளிடம் நாட்டு மக்கள் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அவருடைய உரை என்பது வெளிப்படுத்துகிறது. ஏன் திடீர்னு இந்த அறிவுஜீவி நக்சலைட்டுகளை பற்றி பிரதமர் பேசணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு உளவியல் என்பது இருக்கிறது. அதாவது வழக்கமாகவே செஞ்சட்டைக்காரர்களை அல்லது கம்யூனிஸ்டுகளை பார்த்தா பயங்கரவாதிகள் என்கிற ஒரு சித்திரத்தை அவங்க மேலே சுமத்த வேண்டும் என்கிற ஒரு உளவியல் என்பதுதான் இருக்கு. எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய கொடியேத்துங்க, ஹர்கங் திரங்கா அப்படிங்கிற கொண்டாடக்கூடிய இந்த பாஜக விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறதா என்று சொன்னால் யாருமே பங்கேற்கல. விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய தியாகத்தை நடத்தி இந்திய விடுதலையை பெற்றுத்தந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த கம்யூனிஸ்டுகளை பயங்கரவாதிகள் என்று நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு உளவியலாக சித்தரிக்கிற ஒரு நுண்ணரசியல் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆகவேதான் மீண்டும் மீண்டும் இவங்க சிவப்பு பயங்கரவாதிகள், அர்பன் நக்சலைட்டுகள், இப்ப திமாகி நக்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உளவியல் தாக்குதலை கம்யூனிஸ்டுகள் மீது தொடுக்கிற ஒரு ஏற்பாட்டை பிரதமர் உள்ளிட்ட காவிக்காரர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அறிவுஜீவிகளை பார்த்து ஏன் அவங்களுக்கு பயம்? ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பசங்களை பார்த்து கேட்டாராம், கடவுள் முன்னாடி தோன்றி ஒரு வரம் வேணும்னு கேட்டா நீ என்ன கேட்ப? ஒரு மாணவன் சொன்னானா, பெரிய வீடு வேணும். இன்னொரு பையன் சொன்னானா, எனக்கு பெட்டி நிறைய பணம் வேணும் அப்படின்னானா. உடனே அந்த ஆசிரியர் சொன்னானா, ஏன் யாருமே கடவுளை பார்த்து எனக்கு நிறைய அறிவு வேணும்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னோட இன்னொரு மாணவன் வேடிக்கை சொன்னானா, சார் யாருக்கிட்ட எது இல்லையோ அதுதானே கேட்க முடியும், எங்ககிட்ட அறிவு ஏற்கனவே இருக்கு, உங்ககிட்ட இல்லை, நீங்க வேணா கேட்டுங்க அப்படின்னு மாணவன் சொன்ன மாதிரி அறிவு இல்லாத இந்த காவி பயங்கரவாதிகள் தான் அறிவோடு இந்திய விடுதலைக்காக போராடிய இந்தியாவோட வளங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளை கிண்டல் அடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த சுதந்திர தினத்தினுடைய மோடியினுடைய பேச்சினுடைய சாராம்சம். அடுத்து இன்னைக்கு இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், அவர் ஒரு குற்றப்பத்திரிகை இந்த அரசை பார்த்து சுமத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணத்தை பூரா வீணடிச்சிருக்கிறாங்க. எதுல வீணடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கிரீன் இந்தியா மிஷன் என்கிற இந்தியாவுடைய பசுமை திட்டத்தை இவங்க மிக மோசடியாக கையாண்டிருக்கிறார்கள். இதுல 3 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, இருக்கிற வனங்களை பாதுகாக்கணும். இன்னொன்று, வனங்களுடைய பரப்பரவை அதிகரிக்கணும். 3, சுற்றுச்சூழலை பராமரிக்கணும். இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து தான் கிரீன் இந்தியா மிஷன். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை இவங்க வீணடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவருடைய அறிக்கை இருக்கிறது. இந்த செய்தி சொல்லக்கூடிய அரசியல் என்னன்னா, இந்த அரசு, ஒன்றிய அரசாங்கம் அல்லது மோடியினுடைய நண்பர்கள் அல்லது ஒன்றிய அமைச்சர்கள் தற்செயலா வீணடிக்கல, காட்டை கார்பரேட்டுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் கிரீன் இந்தியா மிஷன் என்கிற திட்டத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்பது அதுதான். அடுத்து ஊடகங்களில் வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் 20 நாட்களாக நாடாளுமன்ற பக்கமே எட்டி கூட பார்க்கல. டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டம், அதுல காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறை, இதையெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணுமேங்கிற பயத்துல 2 பேருமே நாடாளுமன்ற கட்டணம் இருக்கக்கூடிய சாலையில் கூட வரல அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. 180 கோடி ரூபாய், குறிப்பாக ஒரு நாள் நாடாளுமன்றம் நடக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் அரசு செலவழிக்குது. அப்ப 20 நாட்களுக்கு இந்த 2 பேரும் நாடாளுமன்றத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா எல்லா மசோதாக்களும் விவாதங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய குரல்களுக்கு மதிப்பளித்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல பிரதமரும் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் வரல அப்படின்னு சொன்னா 180 கோடி பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கான அந்த பணத்தை வீணடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுதான் இவங்க நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி அடுத்தடுத்து நாம படிக்கிற எல்லா செய்திக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் சேர்ந்தே இருக்குது. செய்தியை படிக்கிற அதே நேரத்துல செய்திக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசியலும் இணைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அடுத்தடுத்து செய்திகளையும் அதற்கு பின்னால் இருக்கிற அரசியலையும் நாம் விவாதிக்கலாம்.